அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவோட தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்கும் பட்சத்துல அது திமுகவோட தோல்விக்கு கூட வழிவகுக்கும் அப்படின்னு தேர்தல் தொடர்பான சர்வே முடிவுகள் தெரிவிக்குது. அதாவது இந்த கூட்டணி உருவாகும் பட்சத்துல இது வெற்றி கூட்டணியா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி ஓட் வைப் அப்படிங்கிற அமைப்பு மேற்கொண்ட ஆய்வுல திமுக அரசுக்கு எதிராக 41% பேர் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திமுக கூட்டணிக்கு 37% பேரும் அதிமுகவோட கூட்டணிக்கு 32% பேரும் தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. 12% ஆதரவோட விஜயோடைய தமிழக வெற்றிக் கழகம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஒருவேளை இந்த தேர்தல்ல அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தோட இணைந்து கூட்டணி அமைச்சது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது திமுகவோட தோல்விக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வச்சது அப்படின்னா மொத்த வாக்கு சதவீதமும் 44 உயரும் அப்படின்னும், அப்படி உயரும் பட்சத்துல அது திமுகவோட வாக்கு சதவீதத்தை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த இந்த ஆய்வுகளானது அதிமுக, தாவேகா மற்றும் திமுக ஆகிய கட்சிகளோட எதிர்கால வியூகங்களை வடிவமைப்பதுல முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.